தமிழ்நாட்டில் ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிப்பதற்கான முயற்சிகளை மோடி அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என குற்றம் சாட்டியுள்ள தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சியின் மாநில தலைவர் பொன்குமார், திமுக மற்றும் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காக இந்திய அளவில் ஆதிக்க ஆற்றல்கள் தொடர்ந்து வலைவீசி வருகின்றன என கடிந்துரைத்துள்ளார். தமிழ்த்தாய் வாழ்த்தை மூன்றாவது இடத்துல கொண்டு போய் சேர்த்தது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிகாரிகள் அவரை தவறாக வழிநடத்தி இருக்கிறார்கள் என்று நம்புகிறேன். அதை முதலமைச்சர் ஆய்வு செய்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை மூன்றாவது இடத்திற்கு கொண்டு சென்றதற்கு காரணமான அதிகாரிகள் மீது தக்க நடவடிக்கை எடுத்தால்தான் இந்த குறையிலிருந்து நீங்கள் நிவர்த்தி பெற முடியும்.